ஒரு மகத்தான அலை உருவாக்கிடலாமா? என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு அதிருஷ்டம் எனக்கு என்னென்னா, உலகத்தில் நான் எங்கே போனாலும் சரி, எந்த தேசத்தில் இறங்கினாலும் சரி, ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில் ஆனந்த கண் தண்ணி, அன்பு கண் தண்ணி, அமைதி கண் தண்ணி பார்க்காத ஒரு நாள் என் வாழ்க்கையில் கிடையாது. இந்த 14,000 மக்கள் நீங்கள் நினச்சக்கூடாது. இங்கே 2 பேர் தான் இருக்கணும், நானும் நீங்கள், வேறு யாரும் இருக்கக்கூடாது. அவர் எல்லாமே இல்லாமல் பண்ணிடணும் உங்கள் கவனத்தில். அவர் என்ன பண்ணுறாங்க, இவர் என்ன பண்ணுறாங்க, இவர் என்ன நினைக்கிறாங்க, அவர் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் வேண்டாம் நமக்கு. ஏசான்ற பேரில் என்னென்ன நடக்குதோ எல்லாமே தன்னார்வ தொண்டர்னால செய்கிற தன்மை. தன்னார்வ தொண்டர்னு என்ன? செல்ஃப் ஸ்டார்ட். தள்ளு தேவையில்லை, செல்ஃப் ஸ்டார்ட். இந்த தன்னார்வ தொண்டர் உருவாக்குற எல்லாத்துக்கும் முக்கியமானது இது. என்ன செய்கிறாங்க, எவ்வளோ செய்கிறாங்க, அது முக்கியமானது தான். ஆனால் எனக்கு எல்லாத்துக்கும் முக்கியமானது எப்படி செய்கிறாங்க. இந்த நடந்த ஒரு 2 மாதத்துலேருந்து அவர் தொழில் பார்த்தாங்களோ இல்லையோ, வீடு பார்த்தாங்களோ இல்லையோ, குழந்தை கவனிச்சாங்களோ இல்லையோ, உங்களுக்கு எல்லாமே இது கிடைக்கணுன்ற ஒரே நோக்கத்தில். பேரை இவ்வளோ இடத்துல ஒரே டைமில் அமைதியாக இவ்வளோ பொறுமையாக 3 நாள் இருக்க வச்சது மிகப்பெரிய சாதனை. அதுக்கே முதல்ல சத்குருக்கு பெரிய வணக்கம். மகானோடு 3 நாட்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். எனக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்தேன். இங்கே வந்ததில் எல்லாருமே நமக்கு சொந்தங்கிற எண்ணத்தோடு இருக்கு. வாழ்க்கையோட அர்த்தத்தை சத்குரு எங்களுக்கு காமிச்சிருக்காருயா. கோடி நன்றி, கோடி நன்றி, கோடி நன்றி. எல்லாரும் சொல்லியிருப்பாங்க முன்னால் யோகிகள் ஞானிகள் இருந்திருக்காங்களே. நம்மளோட வாழ்கிற காலத்தில் ஒரு ஞானி யோகியை பார்த்துருக்கோம்னா சத்குரு தான். வேறு வார்த்தையே இல்லை, பிறவி பையன் அடைஞ்சிட்டோம்ப்பா. கன் சேம் திங். இட்ஸ் ரியலி லைக் ஃபன் அண்ட் பீயிங் ஹியர். இவ்வளோ கூட்டம் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. பிறவியே இன்னைக்கு தான் பிறந்திருக்கேன். நான் இனிமேல் தான் வாழ்க்கையை எனக்கு ஆரம்பிக்கும். ரொம்ப டென்ஷன்லாம் குறைஞ்சி இப்போ ரிலாக்ஸாக இருக்குது. சத்குருக்கு 1000 கோடி நமஸ்காரம். மறுபிறவி எடுத்தது மாதிரியே ஒரு சந்தோஷம். இன்னும் 2-3 நாள் கூட இப்படியே செஞ்சுட்டே இருக்கலாமா சத்குருவோட இருக்கிற போல ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நான் வாழ்க்கையில் அனுபவிச்சதே கிடையாது.
சத்குரு கூடவே இருக்கணும்ன்றது இந்த இன்பம் ஃபுல்லாக எப்போ இருக்கணும். இங்கேருந்து இதை முடிச்சு வெளியே போகிற ஜனங்களை பார்த்தாலே தெரியும், அவங்க ஃபேஸை பார்த்தாலே தெரியும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா வயசுக்கு மீறி நாங்கள் டான்ஸ் நல்லா ஆடணும் வந்துக்கிட்டு. ഇന്ന് എന്നെ അനുഭവിച്ചത് എൻ്റെ മനസ്സിൻ്റെ സന്തോഷം എന്താണ് അത്രത്തോളം സദ്ഗുരു അതിനെയൊക്കെ വെളിയിലെടുത്ത് ഭയങ്കരമായി. அதாவது இயற்கையின் வினோதத்தை கண்ணாலையும் காதாலையும் அதை பார்த்து கேட்டிருக்க மொழியை உணரலை. இன்றைக்கி அதை உணரக்கூடிய வாய்ப்பு நிறைவாக. இன்னும் என்னுள்ள நிறைய ஆனந்தம் மலரணும். இந்த ஆனந்தம் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். சத்குருடைய சேவை மேலும் மேலும் தொடரணும். இந்த உலகம் ஃபுல்லாக இந்த நன்மை பரவணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.